பொடி எப்படி அரைக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் அது கொஞ்சமாக தான் செய்து காமிக்கிறேன். அதே அளவுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செய்துக்கோங்க. இது வந்து கிராம்னு பார்த்தீங்கன்னா 75 கிராம் இருக்குது. இல்லைன்னா ஒரு 50 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர், இது வந்து ஒரு 150 கிராம் இருக்குது. 150 கிராம் உளுத்தம்பருப்பு, 75 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் எள்ளு, ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெயில் அந்த மிளகாயை போட்டு பொரிச்சு எடுக்கணும். அந்த கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவாங்களே, பொன்னிறமாக இந்த பதத்தில் எடுத்துடணும். எண்ணெயில் அடுத்து கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பும் பொன்னிறமாக வெந்துருச்சு, எடுத்துடணும். கடலைப்பருப்பும் பொன்னிறமாக வெந்துருச்சு, எடுத்துடணும். அந்த எண்ணெயிலேயே ஒரு 50 கிராம் தனியா, இந்த அளவுக்கு தனியா போட்டால் நல்லா வாசமாக, அல்லது கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவீங்களா, அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு, எடுத்து வச்சுக்கணும். அதே போல் மிளகும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். எள்ளு பொரிக்க வேண்டிய தேவையில்லை, வெறும் மணலில் வறுத்தா போதும். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கொரகொரப்பு இருக்கணும். சாப்பிடும்போது இட்லிக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம்.